மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் பொறியியல் பாடத்திட்டத்திலே அலகு 2 ஆகிய தேர்ச்சி மட்டம் 2.1 என்பதை அவதானிக்க உள்ளோம். இந்த 2.1 என்ற தேர்ச்சி மட்டம் நேர்கோட்டு இயக்கவியல் பற்றி குறிப்பிடுகின்றது. அதாவது ஏகபரிமாண இயக்கம் என்று சொல்லுவோம் அல்லது ஒரு பரிமாண இயக்கம் என்று சொல்லுகின்றோம். இதிலே நாம் வேகமும் கதியும் என்ற ஒரு விடயத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். கதி என்றால் என்ன, வேகம் என்றால் என்ன என்பதை பற்றி ஆரம்பிப்பதற்காக அவதானிக்க உள்ளோம். இந்த விடயத்தை இப்பொழுது அவதானிக்கும் பொழுது கதி என்பது ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட தூர மாற்றம் கதி என வரையறுக்கப்படும். அதாவது கதி எங்களுக்கு வருகின்றது தூரத்தின் கீழ் நேரம் என வருகின்றது. இதனுடைய அலகு பரிமாணத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அந்த இடத்திலே தூரத்தை நான் குறியீடு ரீதியாக டி என குறிப்பிட்டிருக்கின்றேன், நேரம் டி என குறிப்பிட்டிருக்கின்றேன். அந்த அலகு மீட்டர் செகண்ட் -1. மீட்டருக்கும் செகண்டுக்கும் இடையிலே ஒரு சிறிய இடைவெளி இருப்பது விரும்பத்தக்கது. அடுத்தது வேகம். அந்த பரிமாணம் என்பது சதுரடைப்பினால் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அது தூரத்தின் பரிமாணத்துங்கள் நேரத்தினுடைய பரிமாணம். தூரத்துக்குரிய பரிமாணம் எல், நேரத்துக்குரிய பரிமாணம் டி, LT -1. இதிலே ஒரு முக்கிய குறிப்பு கதியோர் எண்ணி. அப்போ எங்களுக்கு தெரியும் எண்ணி காவி என்ற 2 விடயங்கள் ஆரம்பத்திலே இதற்கு முன்னர் அறிந்திருப்பீர்கள் என்பதை கவனத்தில் கொள்க. இப்பொழுது இதனுடைய தொடர்ச்சியாக வேகம் பற்றிய ஒரு குறிப்புக்கு நாங்கள் வரப்போகின்றோம். இந்த வேகம் பற்றிய ஒரு குறிப்புக்கு வரும் பொழுது அதிலே பாருங்கள், ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இடப்பெயர்ச்சி மாற்றம். அப்போ கதியிலே குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் தூர மாற்றம். அப்போ இடப்பெயர்ச்சி மாற்றம் வேகம் என வரையறுக்கப்படும். அதாவது வேகம் இடப்பெயர்ச்சிங்கள் நேரம். அங்கே தூரத்துக்கு டி என்று குறிப்பிட்டிருக்கின்றேன், இங்கே இடப்பெயர்ச்சிக்கு எஸ் என குறிப்பிட்டிருக்கின்றேன். அதிலே நேரம் ஒரே விடயம் டி, அலகு மீட்டர் செகண்ட் -1. பரிமாணம் அதை ஒத்ததாக இருக்கும் LT -1. ஏன் இடப்பெயர்ச்சிங்கள் நேரம், இடப்பெயர்ச்சிக்கும் இல்லை, நேரம் T -1. ஆனால் இங்கே ஒரு குறிப்பு, வேகமோர் காவிக்கணியம், கதியோர் எண்ணிக்கணியம். இதொரு ஆழமாக நாங்கள் மேலும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதாவது எண்ணி காவி என்ற விடயத்தை துலக்கமாக அவதானிப்போம். இப்பொழுது இங்கே பாருங்கள், ஒரு வட்டப்பாதையிலே துணிக்கு ஒன்று இயங்கும் பொழுது பிள்ளைகள் கதி மாறாமல் வேகம் மாறலாம். ஏன் கதி மாறவில்லை? இதில் உள்ள பருமன், இந்த பருமன் மற்றும் இந்த பருமன் மற்றும் இந்த பருமன் ஒரே பரிமாணமாக இருக்கின்றது. ஆனால் பருமன் மாறாமல் திசை மாறிக்கொள்ளுகின்றது. ஆகவே வேகம் மாறும். ஏன் கதி மாறவில்லை? பருமன் மாறவில்லை. ஏன் வேகம் மாறுகின்றது? பருமன் மாறாமல் இருந்த போதிலும் திசை மாற்றம் நிகழ்கின்றது. ஆகவே கதி மாறாமல் வேகம் மாறலாம். ஒரு முக்கியமான கூற்றுக்களாக உங்களுடைய பரீட்சை வினாக்களிலே கேட்கப்படுகின்ற ஒரு வினா. கதி மாறாமல் வேகம் மாறலாம், ஆனால் வேகம் மாறாத விடத்து கதியும் மாறாது. ஏன்? வேகத்துக்குள்ளே பருமன் இருக்கின்றது, அது மாறவில்லை என்றால் என்ன நடக்கும்? கதியும் மாறாது. திசையை பற்றி கதிக்கு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இங்கே நாங்கள் ஒரு குறிப்புக்கு வருகின்றோம். கதி ஒரு எண்ணி, கதி எண்ணி என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக வேகம் ஒரு காவி என்ற விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கேள்வியினுடைய நோக்கம். இங்கே அந்த கூற்றை கவனமாக பாருங்கள். கதி மாறாமல் வேகம் மாறலாம், கூற்றி சரியான. ஆனால் வேகம் மாறாமல் கதி மாற முடியாது என்ற ஒரு கருத்தோடு அடுத்த விடயத்துக்குள்ளே இப்பொழுது பார்க்க போகின்றோம். அடுத்த விடயம் என்ன என்ற அந்த இடத்துக்கு நாங்கள் வரும் பொழுது ஒரு முக்கிய குறிப்பு, எங்களுக்கு தெரிகின்ற ஒரு விடயம் என்று கேட்டால் சராசரி கதி. அந்த சராசரி கதி இயங்கிய மொத்த தூரத்தை இயங்க எடுத்த நேரத்தால் பிரிக்க வேண்டும். இப்போ அதாவது வேகங்கள் கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் ஒரு சீரற்ற இயக்கம் என்று சொல்லுகின்றோம். அது நான் யூனிஃபார்ம் மோஷன் என்று சொல்லுவோம். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே
நாங்கள் இயங்கிய மொத்த தூரத்தை எடுத்து மொத்த நேரத்தால் பிரிப்பதற்கூடாக சராசரி கதியை காணுகின்றோம். இப்பொழுது சீரான கதி என்றால் நாம் S/VTயை பாவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கா. இது ஒரு சீரற்ற கதிக்கு அல்ல சீரற்ற வேகத்துக்கான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இயங்கிய மொத்த தூரத்தை இயங்க எடுத்த நேரத்தால் பிரிக்கின்றேன் இல்லையா. குறிப்பு இதனுடைய அலகும் பரிமாணமும் என் கதிதான், சராசரி கதியே தவிர மொத்தத்தில் கதி. ஆகவே கதியினுடைய பரிமாணத்தை ஒத்ததாக இருக்கும் என்ற ஒரு கருத்துக்கு நீங்கள் வாங்கள். அடுத்தது இது சம்பந்தமான சில குறிப்புகளை இப்பொழுது அவதானிப்போம். அந்த குறிப்பு யார் என்று பாருங்கள். ரைட், இதில் 2 குறிப்பு இருக்கின்றது. முதலாவது குறிப்பு, ஒரு பொருள் இயங்கிய மொத்த தூரத்தின் அரைவாசி தூரம் மற்ற அரைவாசி தூரம் கடக்கும் பொழுது V1 V2 என்றதுடன் கடக்குமாயின் முழு பிரயாணத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் கேட்கப்பட்ட அந்த முடிவு சராசரி கதி V ஆனது V = 2V1 V2 உங்கள் V1 + V2 என்பதால் தரப்படும். இதில் உள்ள முக்கிய குறிப்பு சமதூரம் கதிகள் V1 V2. ஆகவே சராசரி கதிக்கான முடிவு 2V1 V2 உங்கள் V1 + V2. கீழே உள்ள பிரச்சனை என்ன? சம நேரம், அதாவது இயங்கிய மொத்த நேரத்தின் அரைவாசி நேரம் மிகுதி அரைவாசி நேரத்துக்கு, முதலாவது அரைவாசி நேரத்துக்கு V1, அடுத்த அரைவாசி நேரத்துக்கு V2 என்ற சீரான கதிகளுடன் இயங்குகின்றது. ஆகவே இதற்கான விடயம் என்ன? சம நேரம், அது சம தூரம். சராசரி கதி V1 + V2 உங்கள் Y2 ஆகும். இதை நீங்கள் ஒரு முடிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சராசரி கதிக்கான 2 அடிப்படை விடயங்கள் சார்ந்தவை. இவற்றை பயன்படுத்தியும் கணக்கு செய்யலாம் அல்லது ஆரம்பத்திலிருந்தும் செய்யலாம். 2 நிமிடங்கள் மட்டுமே ஒரு பல்வேறு வினாக்கு நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு தக்க மாதிரி உங்களுடைய வினாக்களுடைய வடிவங்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இப்பொழுது வினாக்களை அவதானிப்போம். பாருங்கள், வினா 1. இதொரு வித்தியாசமாக அணுகியிருக்கின்றேன். பாருங்கள், கார் ஒன்று சீரான கதியுடன் அரைவட்ட பாதையில் ஏயிலிருந்து பிக்கு போகின்றது. ஏயிலிருந்து பிக்கு போகின்றது. இதுக்கு அதாவது பாருங்கள், இந்த அரைவட்ட பாதை இது தூரம் சார்ந்த ஒரு விடயம். அதுக்கு எடுத்த நேரம் 80 செகண்ட். அப்போ நேரத்திற்கு நீங்கள் ஒரு பிரச்சனையும் படுத்தவில்லை, அது ஒரு எண்ணிக்கணி. அப்போ நாங்கள் வேகம் காணிக்கையும் கதி காணிக்கையும் போடுகின்ற நேரம் ஒரே பெருமானமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே கவனித்துக் கொள்ளுக. அது ஒரு எண்ணிக்கணியம். முதலாவது கேள்வி என்ன பாருங்கள், காரின் கதி. இந்த காரின் கதிக்கு நீங்கள் வரைவிலக்கணத்தை தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறீர்கள். தூரத்தின் கீழ் நேரம், அதாவது அது சென்ற தூரம் அரைப்பருதி, வட்டத்தினுடைய அரைப்பருதி. வட்டத்தினுடைய விட்டம் 400 மீட்டர் என்றபடியால் அரை வந்து 200 மீட்டர். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த அரை வட்ட பருதிக்குரிய அந்த தூரம் πr. என் முழு வட்டம் 2πr, இது πr. நேரம் 80 செகண்ட் தான் போட போகிறோம். இப்பொழுது வினாவுக்கான விடையை நாங்கள் அவதானிப்போம். ரைட், கதி தூரத்துங்கள் நேரம். இதில் வந்து ஒரு அரை பருதி πr, நேரம் உங்களுடைய வழக்கமான 80 செகண்ட். இதில் ஆர் வந்து 200 வந்ததுக்கு காரணம் விட்டம் 400. ஆகவே 10⁻5 பையிலேயே விட்டுருக்கோம். அதை எம்சிக்கு வினாக்களுக்குரிய விடயம் என்ற வழியால் நீங்கள் பையுக்கு பெருமானம் போடாமலே வர விடலாம். ஆகவே சுருக்கும் பொழுது 10⁻5 பை மீட்டர்/செகண்ட். இது என்ன வினாக்கு? அந்த அரைவட்ட பாதையில் இயங்குகிற காரினுடைய கதிக்குரிய கோவை, ஒரு கதிக்குரிய பெருமானம். 2ஆம் வினா என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். காரின் வேகம். வேகத்துக்கு என்ன வரைவிலக்கணம்? இடப்பெயர்ச்சிங்கள் நேரம். இடப்பெயர்ச்சியை பாருங்கள், குறுக்காலே. ஏன் இடப்பெயர்ச்சிக்கு என்ன வரைவிலக்கணம்? ஆரம்பத்தானத்துக்கும் இறுதித்தானத்துக்கும் இடையில் உள்ள மிக கிட்டிய தூரம். ஆகவே ஏலிருந்து பிக்கான மிக கிட்டிய தூரம் 400. அப்போ காரனுடைய வேகத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய எஸ்ஸுக்கான பெருமானம் 400. நேரம் ஒன்று தான், அது தூரத்துக்குரிய நேரம் தான் இடப்பெயர்ச்சிக்குரிய நேரமாக இருக்கும். அந்த 80 தான் வரப்போகின்றது. ஆகவே அதற்குரிய அந்த பெருமானம் 400ஐ இப்பொழுது நாங்கள் 80ஆல் பிரிக்கப் போகின்றோம். அதற்கான ஒரு விடையை இப்பொழுது அணுகி இருக்கின்றோம். பாருங்கள், 400 80ஆல் பிரித்திருக்கின்றோம். 5 மீட்டர்/செகண்ட். இது வேகம்.
இதுக்கு முதல் கண்டது கதி. இன்னொரு விடயம் வேக மாற்றம். அந்த ஆர்முடுகள் காண்பதற்கு வேக மாற்றம் என்ற ஒரு விடயம் உங்களுக்கு தெளிவாக தேவை. பின்னுக்கு வட்ட இயக்கம் என்ற ஒரு பாடப்பிறப்பு இருக்கின்றது. அதில் நிறுவல் இல்லை என்றாலும் ஒரு எம்சிக்கு வினா இருக்கின்றது. வேக மாற்றம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த வேக மாற்றத்தை நாங்கள் இப்பொழுது பெருமானத்தை பார்ப்போம். வேக மாற்றம் இறுதி வேகம் ஆரம்ப வேகம். அப்போ இதிலே உங்களுக்கு தெரியும், இதில் இறுதி வேகத்துக்குரிய அந்த பெருமானம் 10⁵ π. அந்த கதியில் இந்த திசையில் இருந்தது 10⁵ π. மற்ற இது ஆரம்பிக்கும் போது மற்ற கதியில் இருந்தது. அதை திசையை மாற்றி போட வேண்டிய பெருமானம் இருக்கிறது. வேக மாற்றம் இறுதி வேகம் ஆரம்ப வேகம் ஒரே திசையிலே போட போகின்றோம். ஆவை -2 π. ஆவை 5.0 π மீட்டர்/செகண்ட் வேக மாற்றம். இப்பொழுது 3 வினாக்களை நாம் அணுகியிருக்கின்றோம். கதி, வேகம், மற்றது வேக மாற்றம். இந்த வேக மாற்றம் உங்களுடைய பரீட்சை வினாக்களிலே சோதிக்கப்படுகின்ற ஒரு விடயம் என்பதை கவனத்தில் கொள்க. சரியா பிள்ளைகள்? ராய். இப்பொழுது அடுத்த கட்டமாக இதனுடைய இன்னொரு வடிவத்தை இப்பொழுது அவதானிப்போம். ராய்ட். இதில் ஆரையும் கதியும் தரப்பட்டிருக்கிறது. ஆரையும் கதியும் தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆரை 4 மீட்டர், கதி 7 பிக்கு. கதி அப்போ 4 மீட்டர்/செகண்ட். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன காணலாம், என்ன கேள்வி என்று பாருங்கள். கேள்வி காரின் வேகம். வேகம்ன்றதுக்கு உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சி 8 போடுவோம். அப்போ என்ன பிரச்சனை? நேர பிரச்சனை. நேரத்துக்கு நாங்கள் காண வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த நேரத்துக்கு தான் உங்களுக்கு என்ன தந்திருக்கு? ஆரையும் அடுத்தது கதியும் தந்திருக்கு. அப்போ கதிக்கான வரைவிலக்கணத்தை பாவித்து நேரத்தை கண்டு அந்த நேரத்தை கொண்டு இப்பொழுது பிரதியிடப் போகின்றோம் வேகத்துக்கு பதிலாக. ரைட். அந்த விடியை அணுகின்ற விதத்தை இப்பொழுது அணுகப் போகின்றோம். ரைட். கதியை பயன்படுத்தி இருக்கிறோம். 4 அரைப்பருதி πr. நேரம் தெரியாது. நேரம் 4 கதிக்கு போட்ட நீங்கள் அடுத்த தூரத்துக்கு 4 மீட்டர் ஆரை போட்டிருக்கிறீர்கள். 6க்கு ஆவை π/செகண்ட். வேகம் இடப்பெயர்ச்சிங்கள் நேரம். அப்போ உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பெருமானத்திலே இந்த வேகம் என்ற இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்க. இது வேகம். இந்த வேகம் என்னவாக இருக்கிறது? இடப்பெயர்ச்சியின் கீழ் π என்று வரப்போகின்றது. 4 வேறையொரு விடயம் சார்ந்திருக்கின்றது. அதை தவிர்த்து இங்கே பாருங்கள், இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் 8 π. 8 என்றது 4/4. π என்பது இந்த நேரத்துக்காக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நேரடியாக கேள்வி எவ்வாறு கேட்கப்பட்டது? வேகம். ஆனால் நேரம் கண்டால்தான் நீங்கள் செய்யலாம். இது ஒரு பல்வேறு வினாக்களுக்கான ஒரு விடயம். அவ கதியும் வேகத்தையும் நீங்கள் எவ்வாறு வேறுபடுத்தி செய்கின்றீர்கள் என்பதை இந்த கணக்கினூடாக விளங்கிக் கொள்கின்றீர்கள். இப்பொழுது அடுத்த வினாவை நோக்கி நகருவோம். எங்கே கவனம்? ரைட். இதை பாருங்கள், என்ன வினாவினுடைய வடிவம். இந்த குழாய் ஒன்று கூடாக பாருங்கள், இப்படி போகுது. 1.5 மீட்டர்/செகண்ட் உறுதி கதியுடன் நுழையும் நீர் என்ன செய்கின்றது? அதே உறுதி கதியுடன் என்ன செய்கிறது? செங்குத்தாக நுழைகின்றது. இந்த இடத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கோணம் செங்கோணம். கேள்வி என்ன? வேகமாற்றம். இதை நன்கு கவனிக்க வேண்டும். வினா என்ன? வேகமாற்றம். வேகம் கேட்கவில்லை, கதி கேட்கவில்லை, வேகமாற்றம் கேட்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு திசையும் ஒன்றுக்கொண்டு செங்குத்து. ஆரம்ப வேகம் 1.5, அதே உறுதி வேகம் வெளியேற வேகமும் 1.5. அவ 2 வேகமும் சமம். தெளிவாக கவனிச்சிருக்கிறீர்கள். அது திரும்புகின்ற அந்த கோணம் செங்கோணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 90 பாகை என்றதை நீங்கள் கவனத்தில் கொள்க. இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வி வேகமாற்றம். தெளிவுபடுத்துங்கள். ரைட். அதனுடைய செய்முறை அமைப்பை இப்பொழுது பார்ப்போம். ரைட். இங்கே பாருங்கள், இப்படி செங்குத்தாக வந்தது, அப்படியே செங்குத்தாக திரும்புகிறது. இந்த கோணம் 90 பாகை. நான் ஒரு கருத்தை ஆழமாக வைத்திருங்கள். வேகமாற்றம் இறுதி வேகம் ஆரம்ப வேகம். பாருங்கள், இதிலே ஒரு பெருமானத்தை பாருங்கள், 1.5. அது இங்கே மாறி போட்டிருக்கின்றேன்,
sin 1 + 5. பாருங்களேன், இந்த திசைக்கு எதிர் திசையில் போட்டு sin 1 + 5 போட்டுருக்கு. இது அதே பெருமானம். 45 குறிப்பிட்டிருக்கிறேன். இது 90 பாகை. அப்போ 2 வேகத்துடைய பருமன்களும் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? சமனாக இருக்கிறது. அதால் இந்த விளையுள் காணும் பொழுது 45 பாகைகளாலே போகிறது. அவை இறுதி வேகம் எவ்வாறு வரும் நினைக்கிறீர்கள்? இதற்கூடாக செல்ல போகின்றது. இல்லை, ஒரு மைனஸ் இருக்கு என்பதை கவனத்தில் கொள்கள். என்னத்துக்காக? திசை மாற்றத்துக்காக. எங்கே அந்த இறுதி வேகத்தை காணுகின்ற ஒரு செய்முறை அமைப்பை தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். 2 முறைகளிலே செய்கின்றேன், கவனம். எங்கே பாருங்கள், ரைட். வேகமாற்றம் பாருங்கள். அந்த வேகமாற்றத்துக்குரிய அந்த திசையை பாருங்கள். கிடையுடன் 45 பாக கோணத்தில் போடப்பட்டிருக்கு. வேகமாற்றம் இறுதி வேகம் ஆரம்ப வேகம். அப்போ இதில் உங்களுக்கு தெரியும் 1.5 இப்படி கிடையா வந்தது, மாறி போட்டு நான் அதுக்கு தான் இந்த பெருமான். இதை பாருங்கள், நிலைக்குத்தாக இருக்குது. v cos 45. இது v cos 45 மைனஸ் இருக்கிறது. பாருங்கள், என்ன மாதிரி மைனஸும் ப்ளஸ் இருக்கிறது. அவை இதில் ஒரு v cos 45, இன்னொரு v cos 45. தெளிவு. அவை 2 v cos 45 சொல்லுவார்கள். அதாவது 2 என்றது இது ரெண்டையும் கூட்டும் பொழுது வந்த பெருமானம். இது 1.5 cos 45. cos 45க்கான பெருமானம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே என்ன செய்திருக்கிறோம்? இதில் √2 வர போகிறது. 1.5 √2 m/s. தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்கள். கணக்காக -1.5 cos 45 போடப்பட்டிருக்கிறது. அதை இந்த இடத்திலே போட்டிருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்த முயற்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், திசையை மாற்றி மட்டும் போட்டுட்டு மைனஸ் போட்டிருக்கிறேன். அவள் v cos 45, v cos 45. விளையுள் வேகம் உங்களுக்கு தெரியும். 2 தர 1.5 cos 45. cos 45 பிரதியிட்டு உங்களுடைய பெருமானம் எவ்வாறு வந்திருக்கு என்பதை கவனத்தில் கொள்க. 1.5 √2. இதனை இன்னொரு முறையால் அணுக போகிறேன். அதாவது பைதகரசின் தேற்றத்தின் மூலம் என்றால் ஒன்றுக்குள் செங்குத்தாக இருக்கிறபடியால் அவை என்ன வர போகிறது என்பது பாருங்கள். பைதகரசின் தேற்றத்தின் முடிவாக அதில் -1.5 இருந்தாலும் அது வர்க்கிங்கும் பொழுது ப்ளஸ் என்ற பெருமானத்தை அடைகின்றது. எங்கே அந்த முறை 2ஐ பார்ப்போம். இங்கே பாருங்கள், அதே விடை வருகிறது. ஆனால் இதில் ஒரு லாபம் என்னென்று கேட்டால் ஒன்றுக்கொண்டு 2 வேகங்களும் செங்குத்து. நாங்கள் இந்த விடயத்தை மிக கவனமாக இன்னொரு வினாவிலே தெளிவாக அவதானிப்போமா? எங்கே பாருங்கள், ரைட். அப்போ என்னுடைய அநேகமான தொடக்கத்திலேயே ஒரு வட்டப்பாதை, வளைவான பாதை என்ற கருத்துக்கள் உங்களிடம் இருக்கின்றது. கதி மாறாமல் வேகம் மாறலாம், ஆனால் வேகம் மாறாமல் கதி மாற முடியாது என்று அந்த எண்ணி கதி என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அவருடைய ஒரு தொடர்ச்சி வினாவை பாருங்கள். மாறா கதி வியுடன் வட்டப்பாதை ஒன்றில் இயங்கும். மாறா வேகம் என்று சொல்ல முடியாது, என் திசை மாறிக்கொண்டிருக்கிறது. மாறா கதி வியுடன் வட்டப்பாதையில் இயங்கும் பொருள் ஒன்று ஏழ்ந்து பிக்கு இயங்கும் போது அதில் ஏற்பட்ட வேகமாற்றம் யாது? அப்போ இதுக்கு முன்னர் உள்ள செய்முறையோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள். இதுக்குரிய கோணம் உங்களுக்கு தெரியும் 90. இந்த இடத்திலே உள்ள கோணம் 90. இதில் உள்ள வேகத்தினுடைய பருமன் v. இதில் உள்ள வேகத்தின் பருமன் v. பாருங்க, இப்படி வந்து திருப்பி போகுது. பள்ளி அந்த குழாய்கூடாக நீர் போகிற அந்த பாதை அமைப்பு. இப்பொழுது இந்த விடை ஏற்கனவே பார்த்துருக்கிறீர்கள். 90 என்ற படியால் 45 பாய்களால் அந்த விளையில் மையத்தை நோக்கி இருக்க போகுது. ஒரு வட்டப்பாதையில் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் நினைக்கிறீங்கள்? அது சீரான கதியோடு செல்லும் போது மையம் நோக்கித்தான் ஆர்முடுகள் இருக்கும். சீரான கதியோடு இயங்குகின்ற துணிக்கையுடைய ஆர்முடுகள் மையம் நோக்கி மட்டும் இருக்கும், தொடரில் வழியே இருக்காது. இது நான் இந்த கிடியோடு அமைத்து 45 போடப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான விடை 4வது விடை. அதை எவ்வாறு அணுகியிருக்கிறேன்? இதுக்கு முதல் செய்த அதே செய்முறை தான் பெறப்போகின்றது என்பதை கவனத்தில் கொள்க. எங்கே பார்ப்போம், ரைட். இதில் இப்படி கிடியாக வந்திருக்கு ஏ. பி என்றது நிலைக்குத்தாக போகின்றது. இந்த கோணம் 90 பாகை. இந்த அம்புக்குறியை மாற்றுவதற்காக -v போட்டிருக்கிறேன். நான் உடனடியாக செய்கின்ற ஒரு விடயம் பாருங்கள். v cos 45, v cos 45, 2v cos 45. இந்த கிடியோட அந்த விளையுள் அமைக்கிற பெருமானம். ஆகவே என்ன வரப்போகுது உங்களுக்கு தெரியும். அந்த வர்க்க மூலத்துக்களே v வர்க்கம்
கொஸ் 45 ப்ளஸ் வி வர்க்கம் கொஸ் 45 என்ற அது விசை கூறு மாதிரி பைதரசின் தேற்றம் மட்டும் நேரடியாக போடுங்க. வி வர்க்கம் சாக வி வர்க்கம் அதுக்கு வர்க்க மூலம் எடுக்கின்றோம். எங்கே அந்த செய்முறையை கவனியுங்கள். வேக மாற்றம் இறுதி வேகம் ஆரம்ப வேகம் இது முறை உண்டு. ஆவி வி கொஸ் 45 இதில் மைனஸ் இருக்கிறது காரணம் திசை மாற்றி போட்டிருப்பேன். 2v கொஸ் 45 ஆவி இதுக்குள்ளே கொஸ் 45 போடைக்க √2 இதில் வர போகிறது √v. இதை மற்ற முறையில் செய்யலாம். உடனடியாக வர்க்க மூலம் வி வர்க்கம் ப்ளஸ் வி வர்க்கம் 2v வர்க்கம் வர்க்க மூலத்துக்கு அவை √2 இன்ட்டு வி என்று வெளியில் வரும். நேரடியாக பைதர்சன் தேற்றம். இந்த -v + v ஆகவே போயிடும் வர்க்கம் என்றபடியால். ஓகே, இந்த வினாவை நன்கு திட்டமிட்டு கவனித்திருக்கிறீர்கள். விலையில் அங்கே போடப்பட்டிருக்கிறது. பெருமானம் √2v என்று நாங்கள் இந்த இடத்திலே போடுவோம். அங்கே 4வது ஆன்சராக 5 விடைகளிலே இருக்கின்றது. தெளிவாக இருக்கின்றது. ரைட், இன்னொரு வினாவுக்குள்ளே போகின்றேன். ரைட், பார்த்தீங்களே, துணிக்கு ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு வட்டத்தில் மாறாக்கதி வியுடன் செல்லுகின்றது. புள்ளி பியில்க்கும் கியூவுக்கும் இடையே துணிக்கையின் வேகத்தில் உள்ள மாற்றங்கள். இது வேக மாற்றம். ஆனால் கதி மாறாக்கதி ஏன் மாறாக்கதி என்று தான் சொல்லணும் என்றால் வளைவான பாதையிலே இயங்குகிறது. ஆன்சர் இங்கே தடித்தெழுத்திலே குறிப்பிட்டிருக்கின்றேன். 2v sin 20 அதாவது அரைவாசி கோணம். போன முறையை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அது நான் கொஸ் 45 போட்டாலும் உண்டு தான், சைன் 45 போட்டாலும் உண்டு தான். ஆனால் சைன் என்றதை கவனத்தில் கொள்ளுங்கள். இங்கே விடைக்கு மறந்தும் பெறக்கூடாது. அரைவாசி கோணம் தந்த கோணம் 40 பாகை. விடையில் வருகின்ற விடையில் பாருங்கள், 2 வருகிறது, v வருகிறது, சைன் 20 வருகிறது. 2v சைன் 20 வருகின்றது என்பதை கவனிக்க. இங்கே அதுக்கான ஒரு அணுகுமுறைகளை இப்பொழுது அவதானிப்போம். இது வட்ட இயக்கத்திலே வரக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் இது ஒரு பரீட்சை திணைக்கள வினா என்பதை கவனிக்க. இதற்கு முன்னர் உள்ள வினாவும் அவ்வாறே ஆகும். அவ கதி வேகம் என்ற ஒரு பகுதிகளே இப்பொழுதும் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே செய்முறையை பார்ப்போம். ரைட், மைய நோக்கி அந்த சரிவாக இருக்கிறதை உங்களுக்கு விளக்கத்துக்காக நிலைக்குத்தாக போட்டிருக்கின்றேன். இந்த நிலைக்குத்தாக போடிக்க எங்களுக்கு தெரியும், அரைக்கும் தொல்லைக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணம். இது செங்கோணம் என்ற ஒரு கருத்துக்கு வாங்க. இது செங்கோணம் என்ற ஒரு கருத்துக்கு வாங்க. இது 20 பாகை என்ற ஒரு கருத்துக்கு வாங்க. ஒன்று விட்ட கோணம் இது 70, திருப்பி இது 20 என்று வரும் உங்களுக்கு. அப்போ இதில் 20, இது 90, இது 70 இது 20 என்று வரும். ரைட், நான் மைய நோக்கி பிரித்திருக்கின்றேன். ரைட், இறுதி வேகம் என்றது இதுதான். என்ற ஆரம்பம் பி என்றால் இறுதி கியூ. அப்போ இறுதி வேகம் ஆரம்பம் தான் வேக மாற்றத்துக்கான வரைவிலக்கணம். அதில் தளம்பலியில் தானே. ரைட், இறுதி வேகம் என்ன? வி இதுக்கு எதிராக பிரிக்கிறேன், இந்த விக்கு எதிராக பிரிக்கிறேன், இந்த கோணத்துக்கு எதிராக வி சைன் 20. இது கீழே வரப்போகுது. இந்த கோணத்துக்கு எதிராக பிரித்து கீழே வருகிறது. ஆனால் உங்களுக்கு தேவை மேலே போடுவோம். ஆகவே -v sin 20. ஆகவே 2v sin 20 என்று வரும். தெளிவு வேகமாற்றத்துக்கு. அப்போ இதிலிருந்து நான் இன்னொரு அணுகுமுறையை இப்பொழுது உங்களுக்கு மேல் நோக்கி நகர்த்தப் போகின்றேன். ரைட், அப்போ உங்களுக்கு தெரியும் ஆர்முடுகள் என்றால் என்ன, இனித்தான் வரப்போகின்றேன். ஆர்முடுகளுக்கு என்ன வரவிலக்கணம்? வேக மாற்றத்தின் கீழ் எடுக்கும் நேரம். அப்போ நான் இதை மேல்வியமாக கொண்டு போகின்றேன். இந்த வேக மாற்றத்தை நேரத்தால் பிரிக்க உங்களுக்கு ஆர்முடுகள் வரும். ஆர்முடுகள் வேக மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம். வேக மாற்றம் 2v sin 20 மொத்த கோணத்தின் அரை பங்கு. 40 என்றால் 20. அப்போ இதிலே மொத்த கோணத்தை அரைவாசியால் பிரித்திருக்கிறேன் என்ற ஒரு ஞாபகப்படுத்தலுக்கு வாங்கள். மறந்துடக்கூடாது. 40 என்றால் 20 தான் இதில் இருக்குது. அதனால தான் மொத்த கோணம் தீட்டா என்றால் θ/2 போட்டிருப்பேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வருவதற்கு, அதாவது ஆரம்ப தானத்திலேருந்து இறுதி தானத்துக்கு வருவதற்கு எடுத்த நேரம் சிமோல் டி. பியிலேருந்து கியூவுக்கு வர்றதுக்கு இதை நான் டீயாலே பிரிப்பேன். தீட்டா மிகச்சிறியதும் ஆறிலும் இருப்பின் என்ன எழுத முடியும்? θ/2 என்று எழுதலாம். ஏன் உங்களுக்கு ஒரு பேசிக்கில் ஒரு விடயம் இருக்கின்றது.
தீட்டா மிகச்சிறியதும் ஆரியனிலும் இருப்பேன் சைன் தீட்டா ஆண்டளவா தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி இன்னொரு ஆளையும் எழுத முடியும் டான் தீட்டா அண்ணளவாக தீட்டா. ஆனால் கொஸ் தீட்டாவை சைவர் என்றால் அண்ணளவாக உண்டு. இது தீட்டா பை 2 என்றபடியில் நாங்கள் போடக்கூடிய ஒரு விடயம் 2v தீட்டா பை 2 கீழே நேரம் t. இந்த நேரம் வேகமாற்றம் நிகழ்வதற்கு எடுக்கிற நேரம், வேகமாற்றம் நிகழ்வதற்கு எடுக்கிற நேரம். இதிலே t சமன் சைவர், இந்த இடத்திலே இது t சமன் t. ஏன்? வேகமாற்றத்துக்கான அந்த பெருமானம். ஆகவே இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? v தீட்டாவின் கீழ் t. இது v ஒமேகாண்டு வரும். இதில் நீங்கள் ஒமேகாக்கு பிரதியிடலாம் v over. ஆகவே a சமன் v ஸ்கொயர் upon r என்ற ஒரு அமைப்பு வருகின்றது. இப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு வட்ட இயக்கத்திலே மைய நோக்கிய ஆர்முடுகள் a சமன் v ஸ்கொயர் upon r அல்லது r ஒமேகா வர்க்கம் என்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது, அல்லது v ஒமேகா. இங்கே ஆரம்பத்தில் வர்ற சமன்பாடு v ஒமேகா தான் வருது. இதில் ஒரு MCQ வினா இருக்கிறது, கவனியுங்கள். நாங்கள் சில பிரதியீடுகளை செய்வதற்கூடாக நாங்கள் v ஸ்கொயர் upon r என்று போட்டிருக்கின்றோம். ஆனால் இதிலே முக்கிய குறிப்பு பாருங்கள், எங்கே இருந்து ஆரம்பித்திருக்கிறேன் பாருங்கள். அந்த வேக மாற்றத்திலே இருந்து நேரத்தால் பிரித்து ஆர்முடுகளை கண்டிருக்கின்றேன். இனி அடுத்த கட்டம் அதாகத்தான் உங்களுக்கு இருக்கும், ஆர்முடுகள் சம்பந்தமாக. அப்போ இதிலே உள்ள ஒரு முக்கிய குறிப்பு, இன்னொரு முக்கிய குறிப்பு, சீரான கதி என்பதால் மைய நோக்கி மட்டும்தான் ஆர்முடுகள் இருக்கு, தொடலி வழியே ஆர்முடுகள் இருக்காது என்ற ஒரு குறிப்பையும் இப்போதைக்கு விளங்கிக் கொள்ளுங்கள். முடிவு v ஸ்கொயர் upon r அல்லது r ஒமேகா வர்க்கம் அல்லது b ஒமேகா. ரைட். அப்போ கேள்விக்கான ஆன்சர் 2v sin 20. அந்த வினாவினுடைய வடிவத்தை ஒரு கால் முன்னோக்கி சென்று அவதானிப்போம். முன்னோக்கி சென்று அவதானித்திருக்கிறோம். ஆன்சர் 2v. மாறா கதி 40 பாக மொத்த கோணம், இதில் அரைவாசி இருக்கு என்பதை நெல்லாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். மற்றது சைன் என்ற முடிவுக்கு வந்திருக்கும். அங்கே நீங்கள் 2v sin 45 போட்டிருக்கலாம். என்றால் sin 45 cos 45 ஒரே பெருமானத்தை கொண்டவையாக இருக்கின்றது. ஆகவே அந்த இடத்தையும் இப்பொழுது மீண்டும் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் பாருங்கள் தெளிவாக. விடை கேள்விக்கு இது உரிய விட. ரைட். அடுத்த கட்டத்துக்குள்ளே நகரும். ரைட். மேலும் விடியும். இங்கே கதி எண்ணி வேகம் காவி என்றதை விளங்கிக் கொள்ளுகின்ற மேலதிக வினாக்கள். இரு பொருட்களை ஒன்றொன்று நோக்கியவாறு, இதிலே கவனம், ஒன்றையொன்று நோக்கியவாறு 30 மீட்டர் per second 60 மீட்டர் per second என்ற சீரான கதிகளுடன் இயங்குகின்றன. அவ்விரு பொருட்களுக்கு 180 மீட்டர் இடைத்தூரத்தில் ஆரம்பத்தில் இருக்கேக்க எங்கேயோ இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 2 நிலையங்கள், அதாவது ஏபி என்ற 2 நிலையங்களை, அவை 2 பேருக்கும் இடைப்பட்ட தூரம் 180 மீட்டர் ஒரே நேரத்தில் கடக்கின்றது. அப்போ ஒரே நேரத்தில் கடந்தால் என்ன நடக்கும்னு ஒரே நேரத்தில் தான் சந்திக்கும். ஆனால் ஒரு ஆள் கூட தூரம் போகும், ஒரு ஆள் குறைய தூரம் போகும் என்றால் அவற்றுடைய கதிகள் வித்தியாசமானவை. ஆனால் ஒரே நேரத்தில் அந்த ஏபியை கடக்க சந்திக்கும் பொழுதும் ஒரே நேரமாக இருக்கும். ஒரு முக்கிய குறிப்பு, ஒரே நேரத்தில் வெளிக்கிட்டவை ஒரே நேரத்தில் சந்திக்க போகிறார்கள். சீரான கதிகள் ரைட் ஒன்றையொன்று நோக்கி இயங்குகின்றது. 30 மீட்டர் per second 60 மீட்டர் per second. ரைட். இதுக்குரிய சந்திக்கும் வரைக்குமான தூரத்தை நாங்கள் எக்ஸ் என்று வச்சிருக்கின்றோம். மிச்ச பகுதி என்ற இந்த இடத்திலிருந்து 180 சய எக்ஸ் என்ற அந்த விடயத்துக்குள்ளே வருகின்றோம். இது முழு பகுதி, இந்த சந்திக்கும் வரைக்குமான இந்த நேர பகுதி. அவை 2 சமன்பாடு எடுக்க போன்றோம். இந்த சீரான வேகங்களுக்கு நீங்கள் எஸ் சமன் விடி மாத்திரம் பாவித்தால் போதும். எங்கே அந்த வினாவை அணுகின்றோம். ஒன்றுக்கு, அதாவது முதலாவது துணிக்கு எஸ் சமன் விடி வலப்பக்கம், மற்றது இடப்பக்கம் பாவித்து 2 சமன்பாடு எடுத்து 2 தீர்வுகள் காணப்போகின்றோம். ஆனால் இங்கே பாவிக்க வேண்டிய சமன்பாடு சீரான வேகம் என்றபடியில் ஆரம்புகள் 0. எங்கே எஸ் சமன் விடியை இப்பொழுது பாவிக்க போன்றோம். இதுக்கு தேவையான விடயம் எஸ் சமன் விடி. எங்கே நல்லா கவனிச்சிருக்கிறீர்கள்? ராய். வண்டி ஒன்றிற்கு கிடையாக எஸ் சமன் விடி பாவிக்கும் பொழுது எஸ்ஸுக்கு எக்ஸ் 30 திரட்டி, மற்றவர் வண்டி 2
மொத்தமாகவே 180 மீட்டர் தூரம் தான் போக வேண்டும். அதனால் தான் அது எக்ஸ் தூரம் வந்தபடியால் இதுக்கு 180 எக்ஸ் போட்டிருக்கின்றேன். இது செல்லுகின்ற அந்த கதி 60 திரட்டி என்றால் அது 30, இது 60. இந்த சமன்பாட்டை தான் இங்கே போட்டிருக்கிறேன். 1 2 என்று போட்டிருக்கிறேன். கூட்டுங்கள், எக்ஸ் வெட்டுப்படும். 90 t = 180. ஆகவே t சமன் எங்களுக்கு என்ன வர போகிறது? சிமோல் டி 2 செகண்டாக இருக்கிறது. ஆகவே முதலாவது கேள்வி, எந்த நேரத்தில் சந்திக்கும் தூரம். அந்த சந்திக்கும் தூரம் இதிலே கொண்டே போடுவோம். 30 நேரத்துக்கு பதிலாக 2, ஆகவே 60 மீட்டர். இல்லையே? அவர் சந்திக்கும் நேரம் என்ன? இப்போ இதுக்கும் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு, ஒரே நேரத்தில் வெளிக்கிடும் போது ஒரே நேரத்திலேயே சந்திக்கும். இது S=VT பாவித்தால் போதுமான ஒரு விடயம் என்பதை கவனத்தில் கொள்க. என்றால் சீரான கதிகளுக்கு. ஓகே, ரைட். அடுத்த வினாக்களை வருவோம். இந்த பார்கள் 10.4 மீட்டர் அகலத்தை உடைய ஒரு வறுமையான லொரி ஒன்று, வாகனம் ஒன்று. அதாவது 15 மீட்டர்/செகண்ட் என்ற சீரான வேகம், எல்லாம் சீரான வேகங்களுக்கு தான் பொழுது செய்து கொண்டிருப்பேன். சீரான கதையுடன் இயங்குகிறது. வாகனம் செல்லும் திசைக்கு செங்குத்தாக சுடப்படுகின்ற ஒரு துணிக்கை இது நிலைக்குத்தான சுவர்களையும் துளைக்கின்றது. அந்த சுவர்களுக்கு இடைப்பட்ட அந்த கிடைத்தூரம் 6 சென்டிமீட்டர். ஆகவே குண்டு சுடப்பட்ட கதியாது. வறுமையான லொரி, அப்போ உள்ளுக்குள்ள பொருட்கள் இல்லை. இன்னொரு எடுகோள் எடுத்திருக்கின்றேன். சுவர்களால் ஏற்படுத்தப்படும் தடை புறக்கணிக்கத்தக்கது. அப்போ இந்த வாகனம் இயங்குறபடியால் நீங்கள் இதிலே சுடப்பட்ட குண்டு அதுக்கு நேரே அடுத்த சுவரிலே வராது என்றால் வாகனம் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே அடுத்த துவாரம் அந்த முந்திய இடத்திலிருந்து 6 சென்டிமீட்டர் கிடைத்தூரமாக பாருங்கள், இதிலே கொடுத்திருக்கிறேன். என்ன தூரம் என்று? சுவர்களை துளைக்கின்றது. துளைகளுக்கு இடைப்பட்ட கிடைத்தூரம் 6 சென்டிமீட்டர் என்ற ஒரு கருத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, ரைட். அப்போ 6 சென்டிமீட்டராக இருக்கின்றது. இப்பொழுது வினா என்ன? குண்டு சுடப்பட்ட வேகம். இதை வச்சுத்தான் சில கணிப்புகளை சுடப்பட்ட சம்பவங்களில் கணிக்கின்றது. அதுக்கான அந்த சுடப்பட்ட துவக்கினது கதியை கண்டு அந்த துவக்கை இனம் காண்பதற்கான ஒரு நடைமுறைகள் இங்கே இருக்கின்றது. எங்கே கவனம்? இதில் என்ன அந்த செய்முறை அமைப்புன்றதை பாருங்கள். இந்த குண்டு ஒரு சுவரிலிருந்து மற்ற சுவருக்கு நகர எடுத்த நேரமும், குண்டு ஒரு சுவரிலிருந்து மற்ற சுவருக்கு நகர எடுத்த நேரமும், அந்த லொரி 6 சென்டிமீட்டர் தூரம் நகர எடுத்த நேரமும் சமம். மிக முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய செய்முறைகளை தெளிவாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் பாருங்கள். ரைட். லொரியினுள் கொண்டு அசைய எடுத்த நேரமும், லொரி 6 சென்டிமீட்டர் அசைய எடுத்த நேரமும் சமம். இந்த லொரி எங்களுக்கு 15 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்துடன் செல்வதை அவதானிக்க. ரைட். அவ 2 நேரங்களும் சமன். எந்த நேரம்? இதுலேருந்து இது, அதாவது ஒரு சுவரிலேருந்து மற்ற சுவருக்கு வார நேரம், அடுத்த 2 துவாரங்களுக்கும் இடைப்பட்ட நேரம். ரைட். இதிலே போடுங்கள் S1. S1 2.4. அது குண்டு நகருகிற வேகம் V. இந்த 6 சென்டிமீட்டர் நகருகின்ற அந்த வேகம் 15. அவை குண்டினுடைய வேகம் 600 மீட்டர்/செகண்ட். அவை இதில் ஆழமான செய்தி, அந்த லொரியினுள் குண்டு அசைந்த நேரமும் 6 சென்டிமீட்டர் தூரம் லொரி அசைந்த நேரமும் சமன். இதை அடிப்படையாக கொண்டு சுடப்பட்ட குண்டின் வேகத்தின் அன்னளவு பெருமானம் தான் என்ற சுவர்களுக்கு தடை இருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? அந்த சுடப்பட்ட துவக்கினுடைய வகையை கூட அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றதை கவனித்துக் கொள்க. இத்தனைக்கும் நாங்கள் சீரான வேகம் கதி பற்றிய ஒரு குறிப்புக்கு வந்திருக்கின்றோம். இதை கவனித்துக் கொள்ளீர்கள். தெளிவிருக்கிறது. இந்த வினாக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க. சீரான கதி வேகங்கள் பற்றிய ஒரு கருத்து. ரைட். அடுத்த வினாக்களில் நகர்வோம். ரைட். இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இரு பந்துகள் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே கதியோடு எறிகிறோம். 2 ஒப்பமான பாதை வழியை இயங்க எடுக்கின்றது. புள்ளி பியை அடையும் போது பந்துக்கள் கொண்டிருக்கும் வேகம் மற்றும் பிரியாணித்த நேரம் என்பவற்றை ஒப்பிடுக. இதை பாருங்கள். ஒரு பந்து ரெண்டுமே ஒப்பமான தளம். நல்ல குறிப்பாக பாருங்கள். ஒரு ஃபைன பேப்பர் தேவை. இது மேலே போய் கீழே வருகிறது, இது கீழே வந்து மேலே போகிறது.
இதில் திருப்பி வரைக்க வேகம் பியில் வரைக்க ரெண்டுக்கும் சமன். ஒரே இடத்துலேருந்து வெளிக்கிட்டு ஒரே நேரத்தில் வெளிக்கிட்டு பிக்கு வருகிறது. பாதையில் மாற்றங்களில் ஒரே வேகம். ஆனால் நேரம் வேறு. அந்த நேரம் என்னென்று நாங்கள் இப்பொழுது எவ்வாறு அணுக போகிறோம் பாருங்கள். அந்த நேரத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். இதுக்குரிய நேரம் உயர்வாகவும் இதுக்குரிய நேரம் குறைவாகவும் இருக்கு. இல்லை ஒரு குறிப்பு, 2 பேரும் அசைந்த தூரங்கள் சமன். இந்த இடத்திலிருந்து இதுவரைக்கும் அசைந்த தூரங்கள் சமன். நான் இப்பொழுது உங்களுக்கு இவற்றுக்கான ஒரு வேக நேர வரைவை வரைய போகின்றேன். அந்த வேக நேர வரைவை தெளிவாக பாருங்கள். ரைட். இந்த வேக நேர வரைவு ஒரு ஆளுக்கு, அதாவது கீழ் அமைப்புக்கும் மேல் அமைப்புக்கும் வரைஞ்சிருக்கு. மேல் அமைப்புக்குரிய வேக நேர வரைவு இது. இந்த படம் ஒன்றுக்குரியது. 2க்குரிய வேகத்தை பாருங்கள். ஏண்டா மேலே போய்க்க வேகம் குறைஞ்சு திருப்பி பழைய வேகத்துக்கு வருது. மேலே போய்க்க என்ன நடக்குது? அதாவது அந்த அமைப்பிலே மேல் பகுதி என்றது கீழே செல்வதற்குரிய வேகத்தை குறிக்கின்றது. ஆனால் 2 தூரங்களும் சமன். அதுக்காக தான் இந்த மேலே பரப்பு போட்டிருக்கிறது. அப்போ தூரங்கள் சமனாக வர வேணும் என்றால் நீங்களே சிந்தியுங்கள். இதனுடைய நேரம் குறைவாக இருக்கு. T2க்குரிய வேகம் பாருங்கள். அந்த பரப்பை பாருங்கள். ஒரே பரப்பு வர்றதுக்கு வேகம் கூடி இருக்கிறது. சமச்சீர் அமைப்பு, கீழேயும் சமச்சீர் அமைப்பு. இங்கே வினாக்குரிய படத்தை முன்னுக்கு ஒருக்கா மீண்டும் பார்ப்போம். கதிகள் சமன். சென்ற தூரங்கள் சமனாக வர வேண்டும் என்றால் வேகத்துடைய கட்டமைப்பு காரணமாக நேரம் T1 உயர்வாகவும் T2 குறைவாகவும் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்க. இங்கே அதுக்குரிய அந்த பட அமைப்பை மீண்டும் ஒருக்கா பார்ப்போம். இதில் வேகம் கூடித்தான் பேருந்து குறையும். இது குறைஞ்சி கூடும். இது கூடி திருப்பி குறையும். அப்போ இதில் உள்ள நேரத்தை விட இது விரைவாக பிஏ அடையும். அந்த வேகம் கூடி பேருந்து குறையும். இது குறைஞ்சி திருப்பி கூடும். இந்த அமைப்பை நீங்கள் கவனமாக வச்சிருக்க. இந்த இடத்தை நான் உங்களோடு பரீட்சை வினாக்களுக்கு நகருவோம். இந்த இடத்தை ஒருக்கா நகர்ந்து பாருங்கள். எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்டால் உங்களுடைய பேப்பர் அமைப்புகளிலே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த இடத்திலே இந்த இடத்திலேருந்து நகர்ந்து வந்து இதிலே விலத்தி பேனிஞ்சாலே போகின்ற ஒரு ஃபைன பேப்பர் நிகழ்வை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அப்போ இதுக்கு எடுக்கிற நேரத்தை விட நகரும் பொழுது இதுக்கு எடுக்கிற நேரத்தை விட இதுக்குரிய நேரம் குறைவாக இருக்கும். ஏனென்றால் இது ஓய்விலிருந்து வெளிக்கிட்டு வந்து உயர் வேகத்தை அடைந்து அதே உயர் வேகத்தில் இன்னும் உயர் வேகத்தோடு போய் சேர்கிறது. அப்போ இதுக்குரிய நேரத்தை விட இதுக்குரிய நேரம் குறைவாக இருக்கும். ஒன்று பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஒன்று இருக்கின்றது. அப்போ நல்லா பாருங்கள். இதில் வேகம் குறைஞ்சு கூடுகிறது, இதில் கூடி குறைகிறது. ஆகவே விரைவாக கிடக்கும். அப்போ T2 சின்னனாகவும் T1 பெரிதாகவும் இருக்கும். அதனுடைய வேக நேர வரைவை மீண்டும் அவதானித்து தெளிவுபடுத்துங்கள் இந்த விடயத்தை. இங்கே வேக நேர வரைவு அடைத்த பரப்புகள் சமன். ஆகவே முதலாம் துணிக்கையாகிய மேலே போனதுக்கு நேரம் கூட தேவை, கீழால் போனதுக்கு நேரம் குறைய தேவை என்ற ஒரு ஆழமான செய்தியை வைத்துக்கொண்டு நீங்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்திலே 2017ஆம் ஆண்டு பேப்பரின் கடைசி வினாக்களை அவதானித்து பாருங்கள். ரைட். அடுத்த வினாக்களே போகும். இது உங்களுடைய ஆரம்ப காலங்களில் வந்த வினாக்கள் தான். இப்பொழுது வருவது குறைவு. இருந்தாலும் நாங்கள் அதை பார்த்து செல்லுவோம். காரொன்று நிலையம் ஏயிலிருந்து பியிற்கு 30 கிலோமீட்டர் என்ற கதியுடன் சென்று பின் நிலையம் பியில் இருந்து ஏயிற்கு அதே பாதை வழியே 60 கிலோமீட்டர் என்னும் வேகத்துடன் வருகின்றது, திரும்புகின்றது. உடனே திரும்புது. வினா சராசரி கதி. இப்போ இதிலே பாருங்கள், ஒரு அதாவது நான் யூனிஃபார்ம், அதாவது கதிகள் மாற்றங்களை ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ சராசரி கதிக்கான வரைவிலக்கணம் என்ன? இயங்கிய மொத்த தூரத்தை எடுத்த மொத்த நேரத்தால் பிரியுங்கள். அப்பொழுதுதான் சராசரி கதி. போகிறதுக்கு எடுக்கிற நேரம் எஸ், திருப்பி வாரத்துக்கு எஸ். ஏண்டா A to B, B to A. ஆனால் நேரங்கள் வித்தியாசப்படுகிறது என்றால் வேகங்கள் வித்தியாசப்படுகிறது, அதாவது கதிகள் வித்தியாசப்படுகிறது. அதனுடைய செய்முறைகளை இப்பொழுது பார்க்க வேண்டும். இது வழக்கமான ஒரு வினாக்களாக ஆரம்ப காலங்களில் இருந்தது. தற்காலங்களில் இந்த வினாக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை என்றாலும் ஒரு ஒழுங்குமுறைக்காக பார்க்கின்றோம். எங்கே அந்த அணுகுமுறையை? ராய். சராசரி கதி இயங்கிய மொத்த தூரத்துங்கள் இயங்க எடுத்த நேரம். போகிறதுக்கான தூரமேஸ், திருப்பி வாரத்துக்கான தூரமேஸ். போகிறதுக்கான நேரம் T1, திருப்பி வாரத்துக்கான நேரம் T2. 2s. இந்த நேரத்தை அவர் தந்த பெருமானமாகிய வேகத்தில் கொடுக்க வேண்டும். அப்போ நேரம் இடப்பெயர்ச்சிங்கள் வேகம் எஸ்ங்கள் 30, எஸ்ங்கள் 60. ஆகவே மேலே 2s,
இதில் 3s வரும், இது 60. ஆகவே சராசரி கதி 40 km/h. இல்லை சராசரி வேகம் என்று கேட்க முடியாது, சராசரி கதி என்று தான் கேட்க முடியும். போய் திரும்பி வருகின்றது. சராசரி வேகம் என்று கேட்டிருந்தால் 0. ஏன் 0 என்ற ஒரு விடயம் சொல்ல முடியுமா? ஆரம்பத்தானத்திலேருந்து வெளிக்கிட்டு திருப்பி ஆரம்பத்தானத்துக்கு வந்திருக்கிறது. அப்போ இடப்பெயர்ச்சி என்ன? 0. அதில் கதி என்றால் கேள்வி கேட்கலாம், வேகம் என்றால் 0 என்ற ஒரு விடை வரும். என்றால் இடப்பெயர்ச்சி 0. ஏன் ஆரம்பத்தானத்துக்கு வெளிக்கிட்டு ஆரம்பத்தானத்துக்கு வந்திருக்கிறது. ரைட், அடுத்த வினாவை இப்பொழுது பார்ப்போம். காரொன்று இயங்கிய மொத்த தூரத்தின் முதல் 1/3 தூரத்தை 10 km/h என்னும் வேகத்துடனும் அடுத்த 1/3 தூரத்தை 20 km/h என்ற வேகத்துடனும் அடுத்த 1/3 தூரத்தை 60 km/h வேகத்துடனும் கடக்கிறது. ஒரே திசை, ஆனால் நான் யூனிஃபார்ம். அப்போ சராசரி கதிக்கான வரைவிலக்கணம் இயங்கிய மொத்த தூரம் 3s, ஒரு s இன்னொரு s. ஏன் 3 அப்போ 3 சென்றெடுத்திருக்கின்றேன். நேரம் வித்தியாசப்படுது, கதிகள் வித்தியாசப்படுது, T1 T2 T3. ரைட், இதற்குரிய செய்முறையை பார்ப்போம். சராசரி கதிக்கான வரைவிலக்கணத்தை ஆரம்பித்து போட்டிருக்கிறேன். இயங்கிய மொத்த தூரத்தை இயங்க எடுத்த நேரத்தால் பிரிச்சிருக்கு. அப்போ 3 அப்போ 3s, T1 T2 T3. S*10, S*20, S*60. ஏன் முதல் பகுதிக்கு 10, அடுத்த பகுதிக்கு 20, அடுத்த பகுதிக்கு 60. அவை சராசரி கதி பாருங்கள், போமாசி எடுத்து போட்டு 18 km/h. நன்கு கவனியுங்கள், இது நான் யூனிஃபார்ம் மோஷன் என்று சொல்கிறேன். ரைட், அடுத்த விடயத்துக்கு வருவோம். காரொன்று இயங்கிய மொத்த நேரத்தின், நேரடியாக உங்களுடைய வினா வடிவத்திலே ஆரம்பிக்கலாம். V1 + V2/2 போடலாம், பாப்பம் வருகின்றது ஒன்று. அதாவது ஏன் மொத்த நேரத்தின் அரைவாசி நேரத்திற்கு V1 என்னும் வேகத்துடன், அதாவது 30 மிகுதி அரைவாசி நேரத்துக்கு நேரம் தூரமல்ல 60. ஆகவே சராசரி கதி TT சம நேரம். இடப்பெயர்ச்சிகள் வித்தியாசப்படுகிறது. ஏன் நேரங்கள் தான் சமன். 2T என்று எடுத்திருக்க மொத்த நேரத்தை. ஆகவே S1 S2. ஆகவே நாங்கள் அதுக்குரிய செய்முறையை பார்ப்போம். இங்கேயும் அதே விடயம்தான். இயங்கிய மொத்த தூரம், இயங்க எடுத்த மொத்த நேரம். ஆனால் போன முறை SS அல்லது SSS, இது அப்படி அல்ல, நேரம் தான் சமன். S1 + S2 கவனிச்சா சரி. அந்த 2 விடயத்தை நேரம் T1 T2 பதில் சம நேரம் TT 2T, V1T + V2T. பாருங்கள், அரைவாசி வருகிறது 45 km. இதுவாறு அரைவாசி நேரத்திற்கு. ரைட், அடுத்த வினாக்களே எங்களுடைய விடயத்துக்களே நாங்கள் செல்லுவோம். ரைட், இனி நாங்கள் சீரான வேக அதிகரிப்புக்குரிய விடயத்துக்கு வரப்போகிறோம். சீரான ஆர்முடுகள் இயக்கத்துக்கு வரப்போகிறோம். சீரான ஆர்முடுகள் இயக்கத்துக்கு வரப்போகிறோம். சீரற்ற ஆர்முடுகள் எங்களுக்கு இல்லை, சீரான ஆர்முடுகளுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த விடயத்துக்கு வரப்போகிறோம். அவங்க நேரப்பகுதிகளிலும் எண்ணிகள், கதிகள் மற்றும் அதோடு சம்பந்தப்பட்ட சீரான வேகம், சீரான கதிகள் பற்றித்தான் நாங்கள் குறிப்பு பார்த்துருக்கோம். அடுத்த விடயத்துக்கு வருவோம். ஆர்முடுகள். இப்போ வேகங்கள் மாறிக்கொண்டிருக்க போகின்றது, ஆனால் சீராக மாறும். சீரற்ற மாற்றம் எங்களுக்கு இல்லை. வேகமாற்று வீதம் ஆர்முடுகள் என வரையறுக்கப்படும். அதாவது ஆர்முடுகள் வேகமாற்றத்துங்கள் எடுக்கிற நேரம். அப்போ ஏ ΔV/ΔT அலகு மீட்டர்/செகண்ட் -2 என்ற வேகத்துக்கு ஏற்கனவே தெரியும். ஆர்முடுகள் என்ன கணியம்? காவி. ரைட், வேகம் காவி, ஆர்முடுகள் காவி. ரைட், இதனுடைய ஒரு தொடர் விடயத்தை இப்பொழுது அவதானிப்போம். ரைட், இதுக்கு பேர் இயக்கவியல் சமன்பாடு. குறிப்பாக இதுக்கு நேர்கோட்டு இயக்கவியல் சமன்பாடுகள், லீனியர் மோஷன் ஈக்குவேஷன்ஸ் சொல்கிறது. ஏனென்றா பின்னுக்கு ரொட்டேஷனல் மோஷன் என்ற ஒன்று இருக்குது. அப்போ நேர்கோட்டு இயக்கவியல் சமன்பாடு 4 இருக்கின்றது. அதிலே V = U + AT, S = V + U/2 × T. இந்த ரெண்டும் தான் அடிப்படை சமன்பாடு. மிகுதி ரெண்டும் இவை ரெண்டையும் சேர்த்து புறப்படக்கூடியவை என்றதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இதில் V என்றால் என்ன? இறுதி வேகம். U என்றால் என்ன? ஆரம்ப வேகம். A என்றால் என்ன? சீரான ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள், சீரற்ற ஆர்முடுகளுக்கு எங்களுக்கு விடயம் சார்ந்தில்லை. இடப்பெயர்ச்சி, அடுத்த நேரம், T என்றது நேரம்.
அமல விடயம் தான் அதுக்குள்ளே இருக்கிறது. இல்லையும் நான் சில குறிப்பான விடயத்தை அவதானியங்கள். முதல் 4 விடயங்களும் காவிகள். பார்த்தீங்களா, அதை கூட ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். முதல் 4 விடயங்களும் காவிகள். அடுத்த ஒரு விடயம் எண்ணி வடிவாக கவனிச்சீர்கள். ராய். அப்போ இதை பற்றிய நிறுவல்கள் இருக்கின்றது. அதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் இது சம்பந்தமான சில வினாக்களை அவதானிக்க இருக்கிறோம். இந்த சமன்பாட்டை மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்காக. பாருங்கள் ஞாபகப்படுத்திய வடிவத்தை. இந்த ரெண்டும் தான் அடிப்படை சமன்பாடு. இந்த ரெண்டும் நிறுவப்படக்கூடிய சமன்பாடு. இது உங்களுடைய பௌதியவியலில் வரும் நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள். நீங்கள் ஆரம்ப வகுப்புகளிலே அதாவது எழுவாய் மாற்றத்துக்காக இவற்றை சந்தித்திருக்க முடியும். அப்போ பௌதியவியலில் வருகின்ற அடிப்படை சமன்பாடுகளே உங்களுடைய கணிதத்திலே எழுவாய் மாற்ற சமன்பாடுகளாக வருவதை மாணவர்கள் நன்கு அவதானியுங்கள். ரைட். இப்பொழுது இது சம்பந்தமான சில விடயங்களுக்கு செல்லுவோம். ரைட். இந்த கேள்வியை பாருங்கள். இந்த இடத்திலே என்ன பிரச்சனை? மாற ஆர்வங்கள். தொடக்கமே அந்த சிந்தனைக்குரிய விடயம் உங்களுடைய சிலபஸை அடிப்படையாக கொண்டவை. மாற ஆர்வங்கள், நேர்பாதை, நேர்கோட்டு இயக்கம். இயங்கும் வண்டி ஒன்று 15 மீட்டர் இடை தூரத்தில் உள்ள இரு புள்ளிகளுக்கு 5 செகண்டில் கடக்கிறது. இந்த 2வது புள்ளியை கடக்கைக்க அதன் கதி 5 மீட்டர் பெர் செகண்டில் என்ன வரப்போது? முதலாவது புள்ளியில் கதி. பாருங்கள், இதுக்குரிய சமன்பாடு என்னென்று அந்த தரவை எடுக்க போறீர்கள். இறுதி வேகம் தெரியும், இடப்பெயர்ச்சி தெரியும், ஆரம்ப வேகம் கேள்வி, நேரம் தெரியும். 2வது சமன்பாடு பார்த்தீங்களே, நீங்கள் அநேகமாக இந்த 2வது சமன்பாடாகிய S சமன் v+u/2 × t என்றதை விட்டுட்டு படிக்கிறீர்கள். பாருங்கள், அதான் எங்களுடைய ஃபைனல் பேப்பருக்குரிய MCQ வினாக்களுக்கு தேவைப்படுகிறது. 2 நிமிட வினாக்களுக்கு இது மிக முக்கியமானவை. இங்கே ஆர்முடுகள் தரப்படவில்லை. அப்போ ஆர்முடுகள் இல்லாத சமன்பாடாகிய 2வது சமன்பாட்டை எடுத்துத்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த சமன்பாட்டை பாருங்கள். ஆர்முடுகள் இல்லாத சமன்பாடு S சமன் v+u/2 × t. இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக 15, விக்கு பதிலாக 5, யூ தெரியாது. இது அந்த 2 சராசரிக்குரியது. இங்கே நேரத்துக்கு 5. இதில் இருந்து நாங்கள் 2 பெருக்கி இருக்கிறோம். ஆகவே இந்த 5 சுருக்கும் போது 6 வரும். அவை யூ வந்து 1 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இறுதிபடியை கவனியுங்கள். இங்கே போடப்பட்ட சமன்பாட்டை கவனியுங்கள். தேவையான சமன்பாடுகளை தகுந்த இடத்தில் பாவிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு பயிற்சி தான் காரணம். இங்கே அடுத்த வினாவை ஒருக்கா நோக்குவோம். ரைட். இதிலேயும் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. ஆர்முடுகள் தரப்படவில்லை. ஆனால் சீரான ஆர்முடுகள். மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இயங்குகிற போது பாதையில் உள்ள 2 புள்ளிகள் 10, 30 A, B என்ற அந்த 2 புள்ளிகள் 10, 30 என்ற ஆர்முடிக்கு செல்லும் போது வேகம் கூடிக்கொண்டு தான் போகும். சீரான ஆர்முடுகளோடு போய் அவை 10லேருந்து 30 ஆக போகுது. வினா என்ன? அவ்விரு புள்ளிகளின் நடுப்புள்ளியை கடக்கும் வேகம். நடுப்புள்ளி என்ற அந்த விடயத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள், அந்த நடுப்புள்ளி என்ற எண்ணக்கருவை எவ்வாறு வளர்த்திருக்கிறேன்? 2D என்று எடுத்திருக்கிறேன். ஏபிக்கு டி. இந்த ஆரம்பம் 10. இதில் நடுப்புள்ளியில் வேகம் தான் கேட்டு கிடக்கு. இறுதி 30. ஒரே ஆர்முடுகள் தான், சீரான ஆர்முடுகள். அப்போ முதல் பகுதிக்குமே தான், மற்ற பகுதிக்குமே தான். ரைட். இங்கே என்ன சமன்பாட்டை பாவிக்கலாம்? நடுப்புள்ளி 2D பாவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயத்தை நீங்கள் கவனிக்கணும். அப்போ ரைட். இதில் வேகம் காணணும். ஆரம்ப வேகம் தெரியும். ஆர்முடுகள் சம்மந்தப்படுது, டி சம்மந்தப்படுது. வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s. ஏன்? இந்த இறுதி வேகம் காண்பதற்கு. இப்போ இந்த அடுத்த பகுதிக்கும் வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s நீங்கள் பாவிக்க வேண்டும். இங்கே அந்த செய்முறையை கண்டு நாங்கள் நடுப்புள்ளியுடைய வேகத்தை பார்க்க போகிறோம். அந்த படம் சரியாக இருக்கிறதா பாருங்கள். 2D என்றது பாவிக்கப்பட்டிருக்கு, நடுப்புள்ளிக்கானது. அதுலேருந்து டி போடப்பட்டிருக்கிறது. எங்கே இந்த செய்முறையாவது தான் நீங்கள் ரைட். இங்கே நான் பாவிக்கப்பட்ட சமன்பாடுகளை தடிப்பாக குறிப்பிட்டிருக்கிறேன். ரைட். ஏலேருந்து பி, பேருந்து பியிலேருந்து சி. வி வர்க்கம் இந்த முடிகிற இடத்துல ஆரம்பம் 10, 2AD. அவை வி வர்க்கம் இந்த 2AD அங்கால கொண்டு போயிருக்கிறேன் 100. இதை பாருங்கள். பியிலேருந்து சிக்கு வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s. இது 30 வர்க்கம். ஏன்? அங்கே முடிகிறது 30 வர்க்கம். தொடங்க வி வர்க்கம் 10AD. இதை அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இதற்கூடாக வந்த சமன்பாடு இது, இதற்கூடாக வந்த சமன்பாடு இது. இந்த 900 இங்கே போடப்பட்டிருக்கு. வி வர்க்கம் சக 2AD.
ரெண்டையும் அப்படியே கூட்டுங்கள். இது இல்லாமல் போக 2v வர்க்கம் சமன் 1000, v சமன் 10 வர்க்கமூலம் 5. இது எம்சிக்கு வினாக்கள் என்பதால் வர்க்கமூலத்திலேயே உங்களுடைய விடைகள் வர முடியும். நீங்கள் ஒரு கட்டுரை வினாவில் தான் வர்க்கமூல பெருமானங்களுக்கு பிரதியிட்டு கொடுக்க வேணும், பின்னத்தில் கொடுக்க முடியாது. இது எம்சிக்கு வினாக்கள், பல்தேர்வு வினாக்கள் என்பதை கவனத்தில் கொள்ளும். ரைட், இன்னொரு வினாக்கள் வரும். கார் ஒன்று ஓய்விலிருந்து இங்கே மீண்டும் பாருங்கள், சீரான ஆர்முடுகள் அல்பாவுடன் இயங்கி உயர் வேகத்தை அடைந்து சீரான அமர்முடுகள் பீட்டாவுடன் அமர்முடுகள் ஆர்முடுகள் ரெண்டுக்கும் உள்ள பிரச்சனை விளங்குறது. ஒரே நேரான திருவழி ஆர்முடுகி உயர் வேகம், இப்போ இந்த அமர்முடுகி ஓய்வுக்கு வருகிறது. எங்கே முழு பிரியாணத்துக்கும் அடுத்த நேரம் சிமோல் டி நேரம் தான் முழு பிரியாணத்துக்கும் அடுத்த நேரம் சிமோல் டி1 வண்டி அடைந்த உயர் வேகத்துக்கான ஒரு கோவ வடிவிலான் பெறப்போகுது. 2 நிமிடங்கள் போதுமானவை. படத்தை பாருங்கள். ஏலேருந்து பிக்கு ஆல்பா ஆரம்பம் 0. இந்த உயர் வேகத்துக்கு கோவை எடுக்க போகிறேன். இப்போ இந்த அமர் முடுக்கிறது. அப்போ அமர் முடுகைக்கே நான் இதில் ஒரு மைனஸை போட முடியும். ஏண்டா அமர் முடுகல் இறுதியாகவும் ஓய்வுக்கு வருது. பாருங்கள், எங்கே ஓய்வுக்கு வருது, ஆரம்பமும் ஓய்வு. அப்போ 2 கட்டமும் ஓய்வு. ராய், முழு பிரியாணத்துக்கு அடுத்த நேரம் தான் டீ தந்தது. அப்போ முதல் பகுதிக்கு T1 ஏன் ஆர்முடுகள் ஆல்பா வேறு பெருமானம், அடுத்த பகுதிக்கு T2 ஏன் ஒரே பெருமானம் போடிலால் அமர்முடுகள் பீட்டா வேறு பெருமானம். ரைட், ஆனால் இந்த T1ஐயும் T2ஐயும் கூட்டினா யாருக்கு சமனாக இருக்கும்? மொத்தமாக டீக்கு சமம். அது நீங்கள் கவனிக்கணும். அந்த டீயை கவனித்து பார்ப்போம் பொழுது. ரைட், T1 சக T2 சமன் T. ரைட், உங்களுக்கு என்னத்துக்கான ஒரு கோவை வேணும்? இறுதி வேகம் பிக்கான ஒரு கோவை. நேரம் சம்பந்தப்படுகிறது. ஆரம்பம் தெரியும், ஆர்முடுகள் தெரியும். அப்போ இந்த சமன்பாட்டை பாவிக்க வேணும். ஏலேருந்து பிக்கு v சமன் u + at. v அந்த பியில், அதாவது நடுவில் இருக்கிற அந்த புள்ளியில் உள்ள வேகம் ஆரம்பம் 0, ஆல்பா ப்ளஸ் ஏன் ஆர்முடுகள் நேரம் T1 அப்படி இருக்கட்டு. இந்த ஆல்பா கீழே போகும். இங்கே பாருங்கள், v2c இது உயர்ந்த வேகம், அமர்முடுகி ஓய்வுக்கு வருது. அப்போ இறுதி வேகம் 0 என்ற அமர்முடுகி ஓய்வுக்கு வருது. அப்போ அங்கே தொடங்குகிற வேகம் v ஏன்னா முடிஞ்சது முதல் பகுதிக்கு வியில். அப்போ அடுத்ததுக்கு தொடக்க வேகம் v மைனஸ் ஏன் அமர்முடுகள் T2 சமன் VOB. அந்த பீட்டா என்ற அந்த அமர்முடுகளை போட்டிருக்கிறேன். இங்கே இதில் ஆல்ஃபா என்ற ஆர்முடுகளை போட்டிருக்கிறேன். இந்த ஒன்றுக்குள்ளே கொண்டு போய் இந்த 2வது சமன்பாட்டை பிரதியிட போகிறேன், இந்த 3வது சமன்பாட்டை பிரதியிட போகிறேன். T1க்கும் T2க்கும் எல்லாம் கவனிச்சிருக்கிறீர்கள். அங்காலே போக போகிறேன். T1க்கு போட போகிறேன் வின்கள் ஆல்ஃபா, T2க்கு போட போகிறேன் அங்கே V2ங்கள் பீட்டா, பிரதியிட்டு கோவை என்று எடுக்க போகிறோம். இனி எங்களுடைய கணித செயல்முறை எங்கே அவதானிப்போம். ரைட், 1 2 3 இல்லை பாருங்கள், V பொது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல்ஃபா பீட்டா போமாசி பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. இதுலேருந்து கேள்வி என்ன? உயர் வேகத்துக்கான கோவை. V எழுவாய் மாற்றம். பாருங்கள், V சமன் ஆல்ஃபா பீட்டாவுங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டு T. விளக்கம் இருக்கின்றது, தெளிவு இருக்கின்றது. என்ன வினா? உயர் வேகம். ரைட், அடுத்த கட்ட ஒரு வினாவை நாங்கள் செல்வோம். அந்த வினா என்ன? ரைட், இது கொஞ்சம் கடுமையாக இருக்கின்றது. இது 2 நிமிடங்களை தாண்டிய ஒரு வினா என்பதை கவனத்தில் கொள்க. சீராக அமர்முழுகும் புகை வண்டி ஒன்று முதலாவது பெட்டி இந்த புயர்த மேடையில் ஏறுவதற்காக நிற்கும், நிலையாக நிற்கும் அவதானியை கடக்கின்றது. அந்த முதலாவது பெட்டியை 1 செகண்டில் அந்த அவதானியை கடந்து போகிறது. அதே புகை வண்டியின் 2வது பெட்டி அவரை 2 செகண்டில் கிடக்கிறது. ஏன் இதுக்கு நேரம் கூட எடுக்கிறது? புகை வண்டி அமர்முடுகிறது. அப்போ முதலாவது பெட்டிக்கு அவரை கடக்க 1 செகண்டும், 2வது பெட்டி அவரை கடக்க 2 செகண்டும் எடுக்கிறது. ஒவ்வொரு பெட்டியும் எத்தனை மீட்டர் நீளம்? 12 மீட்டர் நீளம். 12 மீட்டர் நீளம். ஆகவே அமர்முடுகளையும் அந்த முதலாவது பெட்டி அவரை கடக்கின்ற ஆரம்ப வேகத்தையும் கேட்டிருக்கு. ரைட், இதுக்கு என்ன வாய்ப்பாடு நாங்கள் பாவிக்க போகிறோம் பாருங்கள். ஆரம்ப வேகம் கேள்வி, நேரங்கள் சம்பந்தப்படுது, அடுத்தது தூரங்கள் சம்பந்தப்படுது. அப்போ இந்த வாய்ப்பாட்டை பாவிக்க போகிறீர்கள் என்ற ஒரு வினாக்கு வாங்க. எஸ் சமன். அப்போ பயிற்சி கூடாக என்னென்ன சமன்பாடுகளை பாவிக்க வேணுமென்றதை நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள். இதிலே படத்திலே பாருங்கள், நேரம் சம்பந்தப்படுது, தூரம் சம்பந்தப்படுது, கேள்வி அமர்முடுகள், கேள்வி ஆரம்ப வேகம், இவற்றை பயன்படுத்தி இந்த வினாக்கு விடையளிப்போம். முதலாவது பி ஏக்கு போய்க்கு எங்கே செய்முறையை பாருங்கள். என்ன வாய்ப்பாடு பாவிச்சிருக்கேன்னு தெளிவுபடுத்தியிருக்கேன் நான்.
பாருங்கள், முதல் பெட்டி 12 யூ, முதலாவது பெட்டி அவரை கடக்க உண்டு அரை ஏ ஒன்றின் வர்க்கம். இந்த போமாசி எடுக்க வேண்டியிருக்கு. இது இங்கேயும் பெருக்கணும், அங்கேயும் பெருக்கணும். 24 சமன் 2 யூ சகை. இது ஒரு சமன்பாடு. அடுத்த ரெண்டாவது சமன்பாடு அதே வாய்ப்பாடு தான். ஆனால் கவனம், நாங்கள் அந்த யூவிலேருந்து ஆரம்பிக்கிறபடியால் ஏக்கும் சிக்கும் பாவிக்கிறோம். முதல் ஏக்கும் பிக்கும், பேருந்து ஏக்கும் சிக்கும். அப்போ தான் ஒரே யூ வரும். கவனித்தீர்கள்? ராய். மொத்த தூரம் 24, மொத்த நேரம் 3. ஏன்? முதலாவது பட்டி கொண்டு ரெண்டாவது பட்டிக்கு தனியே 2. இப்போ மொத்தம் 3. இங்கே 3 போட்டிருக்கேன். இது 5 பெருக்கும் 6. பாருங்கள், இதில் 2 பெருக்க 48. அப்போ இதில் 9 வரும். முதலாவது சமன்பாட்டை என்ன செய்தேன்? 3 பெருக்கி போட்டு இங்கே கொண்டு வந்து போட்டிருப்பேன். 2 விட வரப்போகுது. அமர்முடுகளும் ஆரம்பு. இங்கே 2 சமன்பாட்டையும் படிவா தெளிவுபடுத்துங்கள். ஒரு 2 நிமிடத்தை தாண்டி ஒரு வினா கவனிக்க. எங்கே சய கழிக்கைக்கு என் அமர்முடுகள் என்று உங்களுக்கு முதலே தந்திருக்கிறார். வருது, தானா வருது சய. அடுத்ததை பாருங்கள், இது அமர்முடலுக்குரிய பெருமான். முதலாம் சமன்பாடில் கொண்டே போடுங்கள். 24 2 யூ, அமர்முடுகள் சய 28, ஆரம்பம் 14. இப்பொழுது நாம் நேர்கோட்டு இயக்கவியல் என்ற தேர்ச்சி மட்டம் 2.1 குறித்த பகுதிகளை ஆராய்ந்திருக்கின்றோம். இந்த குறித்த பகுதிகளிலே நீங்கள் மிக கவனிக்கப்பட வேண்டியது ஆரம்பிக்க கதியிலே, பின்னர் வேகம், பின்னர் சராசரி கதி, பின்னர் சராசரி வேகம் சொல்ல முடியாது. அது வி 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்கிறது. ஆர்முடலுக்கான வரைவிலக்கணம் குறிப்பிட்டிருந்தோம். அடுத்ததாக நாங்கள் இயக்கவியல் சமன்பாடு பார்த்திருந்தோம். அதுக்கடுத்தது அதை பயன்படுத்தி வினாக்களை செய்திருந்தோம். இப்பொழுது இந்த நிகழ்வுகளை நீங்கள் அவதானிப்பதற்கு உங்களுடைய சேனல் என்னை யூடியூப்பை பார்க்குக. இத்துடன் இன்றைய நிகழ்வு முடிவற்று மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.